தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு வர இருக்கிறார், பிரதமரை சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வருகின்றன. அவருடைய டெல்லி வருகையை ஒட்டி உங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் என்ன? டெல்லிக்கு அவர் வருவதை டெல்லி ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டைம் கொடுக்கிறார் என்று பிரதமர் செயலகத்தின் இருப்பவர்கள் சூசகமாக தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் ஜூன் மாதத்தில் வைத்தால் ஒரு விழாவாரியாக பேசலாம் என்று. காரணம், பிரதமர் அன்று 21ஆம் தேதி காலை தான் வராரு. மே 21 என்பது பிரதமர் பதவியேற்று 2வது ஆண்டு முறை நிறைந்து 3வது ஆண்டு தொடங்க இருப்பதனால் 22ஆம் தேதி டைம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மணி நேரமான அந்த மீட்டிங் இருக்கும் என்று டெல்லியில் பேசப்படுகிறது. அமித்ஷா உள்துறை அமைச்சரையும் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரையும் மற்றும் பல அமைச்சர்களையும் பார்ப்பதை தவிர தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மூவரிடம் சேர்ந்து கொண்டு ஒரு லஞ்சும் ஏற்பாடு செய்ததாக கேள்விப்படுகிறேன். எது இருப்பினும் சீனிவாசன், தூதுவர்களிடையே டெல்லியில் 85 தூதுவர்கள் இருக்கின்றன. அதில் பலர் விஜயை டெல்லியிலும் சென்னையிலும் சந்திக்க ஆவலுடன் இருக்கிறார்கள். காரணம் என்னென்று கேட்டால், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்தந்த தேசத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்தால் எப்படி இருக்கும், ஏது இருக்கும், அது ஒரு ஆவலுடன் நிற்கிறார்கள். வழக்கறிஞர்கள், மாணவர்கள், மற்றும் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மாபெரும் வரவேற்பு இருப்பதாகத்தான் கேள்விப்படுகிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய, தமிழகத்திலிருந்து தமிழக கேடராக இருக்கக்கூடிய IAS IPS ஆபீசர்கள் மொத்தம் 40 பேர் இருக்காங்க. மொத்தம் 2 சர்வீஸ்ல சேர்ந்து சீனியர் பொசிஷன்ல அந்த 40 பேருக்கு ஹை டீ கொடுக்க போறாங்க. அவள சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்ல பணிபுரிபவர்கள், உயர் செயலாளர்களாக நரேந்திர மோடிக்கு ஆலோசகராக இருக்கக்கூடியவர்கள் கூட, இன்க்ளூடிங் பிரதமர் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரி உள்பட மொத்தம் ஒரு 40-45 பேர் இருக்காங்க. தமிழ்நாடு IAS IPS அவங்களோட ஹை டீ வச்சுக்க போதாவும் கேள்விப்பட்டேன். இந்த விவரங்களை எல்லாம் ஓரிரு நாட்களில் சரியாகிவிடும்.